நம சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து போட்டு வந்துட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட்டை சென்று பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி அப்படி அதிர்ஷ்ட பேர் வைக்க, திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு ஜாதகம் பார்க்கலாங்க. குறைவான கட்டணத்தில் ஜாதகம் பார்த்து வந்துருக்குங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய சூழ்நிலையில் உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய நபராக திரு கௌதம் அதானி அவர்கள் இருக்காங்க. எந்த அடிப்படையில் பேசப்படுறாங்க அப்படின்னா, அவருடைய பங்குகள் கடுமையான வீழ்ச்சியை நோக்கி போவதும், அவருடைய சொத்து மதிப்புகள் பல மடங்கு தொடர்ந்து குறைந்தவாறே இருக்குது. அதே போல் இவருக்கு தற்போது 3ஆம் இடத்தில், உலகினுடைய 3வது கோடீஸ்வராக இருந்தவர் தற்போது 17வது இடத்திற்கு, இன்று நாம் பார்க்கக்கூடிய தேதி 3/2/2020, இன்றைய தேதியில் அவர் 17வது இடத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்காரு. இவருக்கு எதனால் இப்படி நடக்குது, என்ன இவருடைய ஜாதக கட்டம் என்ன சொல்லுது? அவங்க ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான அமைப்புகளில் நிறைய தவறுகள் இவங்க செஞ்சுருக்காங்க, நிறைய கடன் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஜாதக கட்டத்தினுடைய ஆய்வின்படி நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவருக்கு கௌதம் அதானி அவர்களுடைய பிறந்த தேதி அப்படின்னு பார்க்கும்போது 24/6/1962 பிறந்திருக்காங்க. மத்தியானம் 1:15 பிறந்திருக்காங்க. அகமதாபாத்தில், குஜராத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசியில் பிறந்திருக்காங்க. பூரட்டாதி நட்சத்திரம் கன்னி லக்னத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஜாதக கிரக அடைவுகளை பார்க்கும்போது 6ஆம் இடத்துல குரு பகவான், 5ல் சனி கேது, அதே போல் உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன், தேய்பிரை சந்திரன், அதே போல் 8ஆம் இடத்துல செவ்வாய் அஷ்டமாதிபதி ஆட்சியாக இருக்கார். 9ஆம் இடத்துடைய பாக்கியஸ்தானத்தில் புதன், அது லக்னாதிபதி பாக்கியஸ்தானம் ஏறி இருக்கார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருந்து குருவினுடைய பார்வையை வாங்கியிருக்காருங்க. இவருக்கு அரசாங்க வழி ஆதரவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்குங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் இவருக்கு பல ஆதரவுகளை தந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஜாதத்தில் சூரியன் ரொம்ப வலுவாக இருந்தாருன்னா அரசாங்க வழி ஆதரவு ரொம்ப நல்லா கிடைக்குங்க. அந்த அடிப்படையில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் ப்ளஸ் குருவினுடைய 5ஆம் பார்வை, இதனால் ரொம்ப வலுவான அமைப்புள்ள ஒரு ஜாதகமும், அரசாங்க ரீதியில் அரசாங்கத்துடைய சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் வாயிலாகவே ஒரு உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இவருடைய ஜாதகம் இருக்குது அப்படி சொல்லலாம். என்னதான் பிறர் சப்போர்ட் கொடுத்தாலும் லக்னாதிபதி ஒரு ஜாதத்தில் வலுவாகணும். ஒரு ஜாதத்தில் லக்னம் வலுத்து லக்னாதிபதி வலுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த லக்னத்தை நேர் 7ஆம் இடத்துல அமர்ந்த தேய்பிரை சந்திரன் பார்க்குறாருங்க. அதே மாதிரி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் 9ஆம் இடம் பாக்கியம் ஏறி இருக்காரு. ஆனால் பெரிய அளவில் இங்கே லக்னம் வலுவடையலை. ஏன்னா லக்னாதிபதி 9 பாக்கியம் ஏறியிருந்தாலும் லக்னத்திற்கு சுபகரத்தினுடைய பார்வை கிடைக்கல. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் அந்த வீட்டிற்கு 3ஆம் இடத்துடைய மாரக ஸ்தானத்தில் அமர்ந்து ராகுவால் பீடிக்கப்பட்டு சனியோடு பார்வையை வாங்கியிருக்க. இவருக்கு பிறந்த காலங்களில் குருதசை, ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்திருக்காங்க. அப்போ பிறக்கும் போதே குருதசை நடந்திருக்கு. குருதசை முடிஞ்சோடனே சனி தசை, 3.5 வயது வரைக்குமே குருதசை. பிறந்த காலங்கள் சிறப்பில்லை. அதுக்கு பிறகு அந்த சனி தசை 19 வருஷம் சனி தசை. கல்வியில் பெரிய அளவில் நாட்டம் இல்லை. டிகிரியில் கூட பாதியாக, அதாவது டிகிரியை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வரக்கூடிய அளவில் அந்த டிகிரியை படிச்சிருக்காங்க. பெரிய கல்வியெல்லாம் கொடுக்கல. எதனால்? பிறந்த காலங்களில் ஒரு ஜாதகருக்கு சனி திசையோ ராகு கேது இது போன்ற திசைகள்லாம் வரும்போது பெரிய கல்வியை அவர் கொடுக்க மாட்டாருங்க. அது போன்ற அமைப்புகளில் தான் கல்வியில் தடை தாமதம் ஏற்பட்டு அவர் ஒரு முழுமையாக ஒரு டிகிரியை கூட முடிக்க முடியாத நிலைப்பாட்டில் அவர் இருந்தார் அந்த காலகட்டத்தில். அப்படி சொன்னால் அதுக்கு காரணம் சனி திசை. சனி கேதுவோடு கூடப்பட்டிருக்காரு. சனியினுடைய தசை 19 வருஷ காலம் அவருக்கு சுமாரான அமைப்பாக தான் போயிருக்குங்க. அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான தசை அப்படின்னா புதன் தசை. 17 வருஷ புதன் தசை இவருடைய வாழ்க்கையில் பொற்காலம். ஏன்னா புதன் இங்கே கெடலை. லக்னத்திற்கு 9ஆம் சொல்லிய பாக்கியஸ்தானத்தில் புதன் அமர்ந்து அந்த புதனை எந்த விதமான பாவகிரகம் பார்க்கல, ஆனால் சுபகிரகம் பார்க்கல, ஆனால் பாவகிரகம் எதுவும் பார்க்கல. அந்த அடிப்படையில் இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல புதன் அமர்ந்ததுனால 17 வருஷம் புதன் தசை. புதன்னு சொன்னாலே அதான் ட்ரேடிங் அப்படி சொல்லுவாங்க. இப்போது பங்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த புதன் வருவாருங்க. அப்போ ஏஜென்சி ட்ரேடிங் எடுக்கிறது, இந்தமாரி கமிஷன் ரீதியான விஷயங்கள் இது எல்லாமே புதனுடைய ஆதிக்கத்தில் வரும். அப்போ கரெக்டாக 17 வருஷம் புதன் தசை இவர் ஒரு நல்ல ஒரு வழி நடத்திருக்குங்க. அதற்கு பிறகு வந்த தசை அப்படின்னா 7 வருஷம் கேது தசை. அதுவும் ஓகே தான், அதுவும் சிறப்பான நிலைப்பாடு தான் போயிருக்கு. 5ஆம் இடத்துல கேதுவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கார். சுக்கிரனுடைய பார்வையை கேது வாங்குறாரு. அப்போ ஓரளவுக்கு இந்த நிலைப்பாடும் நல்லா தான் இருந்திருக்குங்க. ஆனால் கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை இவருக்கு உச்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் நினச்சாலும் கூட இந்த கன்னி லக்னத்திற்கு சுக்கிரன் யோகாதிபதி தான். ஆனால் சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார். சுக்கிரன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 15 டிகிரியில் இங்கே சுக்கிரன் இருப்பார். ராகு 17 டிகிரியில் சுக்கிரன் ராகுவோடு நெருங்கி கூடியிருப்பாருங்க.
நெருங்கி கூடினாலே சுக்கிரன்னு சொன்னாலே அதாவது பொருளாதாரம், பணங்காசு, சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் இது போன்ற அமைப்பெல்லாம் கொடுக்குறது யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் இங்கே பாதிக்கப்பட்டு ஆனால் சனி அந்த சுக்கிரனுடைய தசை நடக்கும்போது எப்படி இந்த அளவுக்கு வந்தார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியையும் அவர் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அமைப்பில் தான் இப்போ இந்த சுக்கிர தசைங்கிறது இவருக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த சுக்கிரன் ராகுவோடு கூடப்பட்டு இந்த ராகு தசை நடந்தால் சூப்பருங்க. ஆனால் சுக்கிரதசை நடந்ததுன்னா சிறப்பு இல்லை. இப்போ அவருக்கு சுக்கிரதசை 2009 to 2029 வரைக்கும் அவருக்கு சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கு. இந்த சுக்கிரன் ராகுவோடு கூடப்பட்டதுனால மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்த அந்த ராகு சுக்கிரனுடைய கூடினால மிகப்பெரிய வீழ்ச்சியையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தற்போது எதனால் சரி இந்த சுக்கிரதசை இவ்வளோ காலம் நல்லா தானே வந்துட்டு இருந்தது, இப்போ மட்டும் எதனால் இப்படி நடக்குது? அப்போ சுக்கிரன்னா ஆரம்பத்திலே அவர் கெடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னா எதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும்போது தாங்க. அதாவது இவருக்கு பாருங்க கரெக்டாக சுக்கிரனுடைய தசை நடந்திருக்கு. ஆனால் இவருக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ எதுவுமே அட்டன் பண்ணாமல் வந்திருக்காரு. ஆனால் இப்போ பாருங்க கரெக்டாக இவருக்கு மீன ராசிக்கு 7 சனியோட தாக்கம். அது இந்த 7 சனியை முதல்ல இப்போ சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்ததா இல்லையான்னு நிறைய பேருக்கு சனிப்பெயர்ச்சி இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. இப்போ எதுதான் நம்புறது? டிசம்பர்லங்கிறாங்க, மார்ச்லங்கிறாங்க, எதை நம்புறது? சனிப்பெயர்ச்சி முழுமையாக நிகழ்ந்து விட்டது. ஜனவரி 17 திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். இந்த சனி பெயர்ச்சியால் மிகப்பெரிய ஜனவரி 17ங்க கரெக்டாக அடுத்த ஒரு வாரத்திலேருந்து இவருக்கு வீழ்ச்சி. அடுத்த ஒரு வாரத்திலேருந்து இவருக்கு வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. எதனால் அப்படின்னா மீன ராசிக்கு 7 சனியுடைய தாக்கம். அப்போ எல்லாருக்குமே மீன ராசியில் பிறந்த எல்லாருக்குமே 7 சனி தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்படி அல்ல, அப்படி கிடையாதுங்க. அதே காலகட்டத்தில் நல்ல தசாபுத்தி போனதுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ இவருக்கு நல்ல தசாபுத்தி போணுதா அப்படின்னா கன்னி லக்கணத்திற்கு யோகாதிபதி தான், 2 கூடிய தனாதிபதி, 9 கூடிய பாக்கியாதிபதி தான். ஆனாலும் அந்த சுக்கிரன் கெட்டு கன்னி லக்கணத்திற்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மாரகஸ்தானம், இந்த கன்னி லக்கணத்திற்கு மாரகஸ்தானம், மாரகாதிபதியாக சந்திரன் வருவார். அவர் 7ஆம் இடம் எங்கே உட்காந்துருக்காரு? கூட்டாளி ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்காரு. சமூக சேவையினுடைய தாக்கம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமரும்போது இந்த சமூகத்தில் இவர் மீது உள்ள ஒரு பெயரானது அவப்பெயராக மாறக்கூடிய அமைப்பு வருதுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சந்திரன் தேய்பிறை சந்திரன், லக்னத்தை தேய்பிறை சந்திரன் பார்ப்பது என்பது லக்னம் ஜாதகர் நல்லவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த ரூபத்திலாவது தன்னை மிகைப்படுத்திக்கணும், தன்னை உயர்வான நிலைக்கு, அது நேரடியாக முன்னேறணும் அப்படின்றது, எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது முன்னேறணும்னு நினைச்சாலே அங்கே ஏதோ ஒரு குறைபாடு உண்டு. அப்போ ஏதோ ஒரு தவறான வழியை அவங்க பயன்படுத்த தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பில் தாங்க இங்கே வரும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கன்னி லக்னத்தை தேய்பிறை சந்திரன் பார்த்து லக்னாதிபதி 9ஆம் இடம் பாக்கியம் ஏறினாலும் லக்னம் அப்படிங்கிறது பாதிப்பாகவே இருக்குது. அதே போல் இவருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசை, சுக்கிரன் ராகுவோடு முழுமையாக பீடிக்கப்பட்டு சனியினுடைய பார்வை வாங்கி அந்த சுக்கிரன் அமர்ந்தது மாரக ஸ்தானத்தில் அமர்ந்தனால அந்த கடக மனையிலே அந்த சுக்கிரனுக்கு பகை வீடு என்பதனால கண்டிப்பாக இந்த சுக்கிரன் சொன்னாலே பணங்காசு, நகை நட்டு, சொஃபஸ்டிகேட்டட் லைஃபு இது போன்ற அமைப்புகளை தரவு தான் சுக்கிரன்கிறனால கண்டிப்பாக இதில் ஒரு பாதிப்பு உண்டு அப்படிங்கிற அமைப்புலையும் இப்போ வந்திருக்கிற இந்த 7 சனியினுடைய தாக்கம். ஏன்னா இவருக்கு 7 சனி ஆரம்பித்தாலும் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சரியில்லை. சுக்கிர தசை நல்ல தசனி இவருக்கு கிடையாது. ஏன்னா சுக்கிரன் நல்லவர் தான், ஆனால் கெட்டுப்பட்டார். ஆனால் என்ன பண்ணிட்டாரு? ராகுவோட சேர்ந்து சனியினுடைய பார்வை வாங்கி முழுமையாக அவர் கெட்டு போய்விட்டார். அப்படிங்கிறத இவர் ஏறிய வேகத்தில் இறங்கக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு. எதனால் ஏறினார் அப்படின்னா ராகு எப்படியாவது நீ முன்னேறிடு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஏன்னா ராகு அப்படி தான் சொல்லுவார். ராகுவை பொறுத்த வரைக்கும் கேது அப்படி இல்லை. ராகு என்பது நேர்மையான வழியை உபயோகப்படுத்துவோர் கிடையாது. எப்படியாவது எந்த ரூபத்திலாவது நீ முன்னேறிடு, எதையாவது செய்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது முன்னேறிடுனா அப்போ அந்த அந்த வார்த்தைகளில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா அது தவறான வழியை கூட நீ கையாண்டுக்க அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிற அமைப்பில் தான் இவருடைய ஜாதகமானது இருக்குது. அப்போ இவர் மீண்டும் எழுவாரா அப்படிங்கிற அமைப்புங்கிறது மிக மிக கடினமான ஒன்றாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த 7.5 ஆண்டுகள் இவருடைய வாழ்க்கையில் பெரிய சிறப்பளிக்கப் போவது இல்லை. தான் 3ஆம் இடத்தை நோக்கி வந்தவர் மீண்டும் அதே போன்ற பழைய நிலைமைக்கு போவாரா அப்படிங்கிறதும், முதல்ல இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்கவே இவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அது இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி சுக்கிர தசையிலே சனி புத்தி, சுக்கிர தசையில் சனி புத்தி, சனி கேதுவோடு கூடப்பட்டிருக்கார். கேது என்றால் வழக்கு,
கேது என்றால் கடன். அப்போ கண்டிப்பாக மிகப்பெரிய இவருடைய ஆய்வு, அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நிறைய கடன் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கோடீஸ்வரர்கிட்டையுமே கடன் உண்டு, ஆனால் இவருடைய கடன் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட கடனாக இருக்குது. அப்படி எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, 6ஆம் இடத்திலே குரு பகவான், அந்த குரு 6ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே அங்கே மிகப்பெரிய கடன் உண்டு. அந்த அடிப்படையில் கன்னி லக்னத்திற்கு கெடுதலை செய்ய தயாராக இருப்பவர் யார் அப்படின்னா குரு. அவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த குருவால் நன்மைகள் இவருக்கு விளைய போவதில்லை. அப்படினால இன்னும் கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை இவருக்கு உண்டு. அதே போல் இவர் மேலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மீன ராசிக்கு தற்போது 7 சனியுடைய தாக்கம் ஆரம்பிச்சு. அப்போ இந்த ஒரு ஜாதகம் உதாரணங்க, ஜனவரி 17 7 சனியுடைய தாக்கம் வந்து ஜனவரி 17 ஆரம்பித்த உடனேயே அடுத்த ஒரு வாரத்தில் இவருடைய தூக்கம் போச்சு. அப்போ இது எல்லாருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒன்று சொன்னால் உடனே எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. உங்களுக்கு ஜனன காலத்தில் நல்ல தசா புத்தி போதா, அப்போ இந்த 7 சனியுடைய தாக்கத்தை இல்லை சார், எனக்கு வந்து 7 சனி தான் ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் என்னுடைய கன்னி லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசை அற்புதமான தசை, அவர் நல்ல நிலையில் இருக்கார், அவர் நல்ல நிலையில் இருக்கணும், அவருடைய தசை நடைமுறையில் போகுது, அப்போ எனக்கு நல்லது நடக்குமா? நிச்சயமாக நல்லது நடக்கும். அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் 7 சனி செஞ்சிடாது. ஆனால் தசாபுத்தியும் சரியில்லை, 7 சனி சேரும்போது தான் அந்த நிலைப்பாடானது கடுமையான ஒரு பாதிப்பு அடைவதனால உலகம் முழுக்கவே பேசக்கூடிய ஒரு அதாவது நல்லா பேசுகிறது ஒன்று இருக்குது, அவங்கள பற்றி தவறாக பேசுறது இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு சரியில்லாத அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது காரணம் இவருக்கு வந்து இந்த 7 சனியுடைய தாக்கம். கண்டிப்பாக ஜனவரி 17 தான் சனி நிகழ்ந்திருக்கிறத நீங்கள் உறுதியாக நம்பணும். அப்போ ஜனவரி 17 நிகழ்ந்த சனி பெயர்ச்சி, இதிலிருந்து இந்த 7.5 ஆண்டுகள் இவருடைய வாழ்க்கையில் சிறப்பில்லாத காலமாகவே இருக்கும். அதே போல் இந்த சூரியனுடைய தசை வந்தால் மட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சிம்ம லக்கணத்துக்கு வேணால் புதன் யோகாதிபதி, ஆனால் இந்த கன்னி லக்கணத்திற்கு இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகளை அவர் செய்ய மாட்டார். அவர் விரையாதிபதி, 12 கூடிய விரையாதிபதி 10ஆம் இடத்தினுடைய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அது இல்லாமல் அவருடைய தசை வந்து சுக்கிரமணியன் சூரிய தசை வரும், சூரியன் தசை 2029 வரும். சூரியன் அம்சத்திலே ராகுவால் பீடிக்கப்பட்டு, சூரியன் யாரோட கூடியிருக்காரு பாருங்க, சூரியன் ராகுவோடோ சனியோட கூடும்போது கண்டிப்பாக அவர் சேதமடைவார். அந்த அடிப்படையில் வரக்கூடிய சூரிய தசை இவருக்கு சிறப்பாக இருக்குமா என்றால் அதுவும் சிறப்பாக இருக்காது. அடுத்து சந்திர தசை, சந்திரன் 7ஆம் இடத்திலே தேய்பிரை சந்திரன் பாதகஸ்தானத்திலே, அவர் எங்கே வந்திருக்காரு? பாதகஸ்தானம், பாதக மாரகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கனால அடுத்தடுத்த வரக்கூடிய தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவார். இது போன்ற அமைப்புகளாக இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறனால இவருடைய ஜாதகம் தற்போது சிறப்பில்லாத அமைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற அமைப்பு தாங்க வருது. இவருக்கு வந்து நேரங்காலம் தற்போது சரியில்லை அப்படின்னா இவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு ஜாதகமாக நம்ம எடுத்து இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இது போன்ற இன்னும் பல ஜோதிட ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து நம்முடைய கடவுள் சேனல் பதிவிட இருக்கிறோம். நம்முடைய கடவுள் அணுகு சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தணும், அதை ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் பார்க்கலாங்க. குறைவான கட்டணத்தில் ஜாதகம் பார்த்து தந்துடுறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.